அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய காணொளியூடாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் நுண்ணறிவு வினாக்கள், இன்று 2 வினாக்களுக்கு விடை காணும் முறை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு குறித்த ஆண்டிலே ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தான். முரளி ஒரு குறித்த ஆண்டிலே ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தான். சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாள். அவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் மொத்தம் 38 ஆகும். முரளியின் பிறந்த திகதி ஜனவரி மாதத்தின், நாங்கள் ஜனவரி மாதத்தில் 1வது ஞாயிற்றுக்கிழமையா 29ஆம் தேதி தரப்பட்ட விடை. அப்போ திங்கள் 30ஆம் தேதி, செவ்வாய் 31ஆம் தேதி. 31ஆம் தேதியில் இந்த மாதம் முடிஞ்சிடும். ஆகவே பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் புதன்கிழமை உண்டு, வியாழன் 2, வெள்ளி 3, சனி 4, ஞாயிறு 5. ஆகவே 29ஐயும் 5ஐயும் கூட்டினால் 34. ஆகவே எண்களின் மொத்தம் 38 மேலே தந்திருக்கிறாங்க. ஆகவே 1வது விடை வராது. 2வது பாருங்கள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி எடுத்தால் 31 திங்கள், 1 செவ்வாய், 2 புதன், 3 வியாழன், 4 வெள்ளி, 5 சனி. பிப்ரவரி 1வது ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி வருது. அப்படி 30ஆம் தேதியின் எடுத்தால், ஆகவே 30ஓடு 6 கூட்டினால் 36 வந்தால் அதுவும் எண்களின் குறிக்கும் அவ்விரு நாட்களின் எண்களை குறிக்கிற மொத்தம் 38 தந்திக்கிறாங்க. ஆகவே 30ஆம் தேதியும் வராது. அடுத்து 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக எடுத்தால் 1ஆம் தேதி திங்கள், 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி, 7 ஞாயிறு. ஆகவே 31ஐயும் 7ஐயும் கூட்டினால் 38. அப்போ அந்த 2 எண்களையும் மொத்தம் 38 வருது. இப்போ ஆகவே சரியான விடை இதுக்கு 31ஆம் தேதி. ஆகவே ஜனவரி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 31, அதே நேரம் பிப்ரவரி மாதத்தில் 1வது ஞாயிற்றுக்கிழமை 7. ஆகவே இந்த 2 தினங்களையும் கூட்டினா வார விடை 31. ஆகவே இதுக்கு சரியான விடை 31ஆம் தேதி ஆகும். நாங்கள் பார்த்த வினாத்தான். இதில் பாருங்கள், 29ஓட கடைசி ஞாயிறு 29 எடுத்தால் பிப்ரவரி மாதத்தில் 1வது ஞாயிறு நாங்கள் 5ஆம் தேதி. 1ஆம் ஞாயிறு வந்தால் ஜனவரி மாதத்தில் கடைசி ஞாயிறு 29 வந்தால் பிப்ரவரி மாதத்தில் 1வது ஞாயிறு 5ஆம் தேதி வரும். 2ஐயும் கூட்டினால் 34. அதே நேரம் 30ஆம் தேதி வந்தால் 6ஆம் தேதி 36. 31ஆம் தேதி வந்தால் 7ஆம் தேதி. ஆகவே 38. இதுக்கு 3வது விடை வரும் 31ஆம் தேதி. 1வது சொல்லப்பட்ட விளங்கப்படுத்தின வினாவையே தான் அந்த ஒரு சாராம்சமாக இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கடிகாரம் 1, 2, 3 என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையே 1 தடவை, 2 தடவைகள், 3 தடவைகள் என்றவாறு ஒலிக்கின்றது. அது இடையிடையே 30 நிமிடத்தில் 1 தடவை வீதம் ஒலிக்கின்றது. சனிக்கிழமை காலையில் மோகன் படித்து கொண்டு இருந்தபோது கடிகாரம் 24 தடவை ஒலித்தமை அவனுக்கு கேட்டது. அவன் முற்பகல் 11:45க்கு படித்து முடித்தான் எனின் படிக்க தொடங்கிய நேரம் யாதாக இருக்கலாம்? அதாவது முற்பகல் 9:15க்கு படிக்க தெரிந்திருந்தால் 9:30க்கு 1 தடவை ஒலிக்கும். 30 நிமிடத்துக்கு 1 தடவை ஒலித்தால் 9:30க்கு 1 தடவை ஒலிக்கும். 10 மணிக்கு 10 தடவைகள் ஒலிக்கும். 10:30க்கு 1 தடவை, 11 மணிக்கு 11 தடவை, 11:45க்கு தான் அவர் நிறைவடைஞ்சிக்கிறார். ஆகவே 11:30க்கு 1 தடவை நடக்கும். மொத்தமாக 24 தடவை ஒலிக்கும். ஆகவே இங்கே விடையை வந்துருச்சு. ஆகவே சரியான விடை 9:15 தான். ஆனால் நாங்கள் விடையை அடுத்து தரப்பட்ட 2வது விடையும் கொஞ்சம் சரி பார்ப்போம். முற்பகல் 9:45க்கு தொடங்கியிருந்தால் 10 மணிக்கு 10 தடவை, 10:30க்கு 1 தடவை, 11 மணிக்கு 11 தடவை, 11:30க்கு 1 தடவை. ஆகவே மொத்தமாக 23 தடவைகள். அங்கே 24 தடவைகளும் தந்திக்கிறாங்க. ஆகவே இது வராது. அடுத்து 10:15னா 10:30க்கு 1 தடவை, 11 மணிக்கு 11 தடவை, 11:30க்கு 1 தடவை, மொத்தமாக 13 தடவைகள். ஆகவே இதுக்கு சரியான விடை 9:15. முதலாவது பார்த்துங்க, 1 மணின்னா 1 தடவை ஒலிக்கும், 2 மணின்னா 2 தடவை ஒலிக்கும், 3 மணின்னா 3 தடவை ஒலிக்கும்.
அதுக்கிட இடையிடையே வார ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு தடவை ஒலிக்கும். ஆகவே இதில் நாங்கள் முதலாவது தரப்பட்டிருக்கிற பாருங்கள், முற்பகல் 9:15 விடையாக தரப்பட்டிருக்குது. 9:15க்கு படிக்க தொடங்கி இருந்தால் 9:30க்கு ஒரு தடவை ஒலிக்கும், 10 மணிக்கு 10 தடவை, 10:30க்கு ஒரு தடவை, 11 மணிக்கு 11 தடவை, முற்பகல் 11:30க்கு ஒரு தடவை. ஆகவே இந்த மணி ஒலித்த தடவைகளை கூட்டினால் 24 வருது. ஆகவே இதுக்கு சரியான விடை முற்பகல் 9:15. 9 மணிக்கு 9:15க்கு தொடங்கியிருந்தால் 9:30க்கு ஒரு தடவை ஒலிச்சிருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து அந்த நேரத்தை நீங்கள் போட்டுவாங்க. 11:45க்கு ஒலிக்காது, திரும்ப 12 மணிக்கு தான் 12 தடவைகள் ஒலிக்கும். ஆகவே இதுக்கு சரியான விடை முதலாவது விடை.